யாருப்பா இங்க வர சொன்னா? முதல்ல இங்க இருந்து போங்க. அம்மாடி வெண்ணிலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடியே வச்சு தட்டி வெளியே அனுப்பிட்டு இப்ப யாருக்கும் தெரியாம சமாதானப்படுத்தலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல வெண்ணிலா, இதுவே என் அம்மா இருந்திருந்தா என்ன இப்படி அனாதையா விட்டுருப்பாங்களா? உங்களுக்கு பெத்த பொண்ணை விட தங்கச்சி தான் முக்கியம்னு நீங்களும் நிரூபிச்சிட்டீங்கல்லப்பா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அம்மாடி எனக்கு கொஞ்சம் பேச விடுறா. அதான் நீங்க பேச வேண்டிய எல்லாத்தையும் அங்கேயே வச்சு பேசிட்டீங்களேப்பா. இப்ப என்ன பேச போறீங்க? வெண்ணிலா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் எதையும் கேட்க தயாரா இல்லப்பா. மத்தவங்க என்ன பேசினது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் என்ன திட்டினீங்க பாத்தீங்களா? அததான் என்னால தாங்கிக்க முடியல. அவங்க என்னதான் என்ன பத்தி தப்பா சொல்லிருந்தாலும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா பேசுறத விட்டுட்டு அவங்களோட சேர்ந்து என்ன மொத்தமா வெளியே துரத்திட்டீங்கல்லப்பா. நாங்க இருந்து உன்னை அனுப்பலனா சக்தியும் சண்முகம் சேர்ந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிப்பாட்டி இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு தானே? சொல்லு. அத சரின்னு நியாயப்படுத்த நான் விரும்பல. அதே நேரம் நீ இப்படி பண்ணது எனக்கு புரியாம ஒண்ணும் இல்ல. நீ எனக்கு பிறந்தவனா, ஜெயா என் கூட பிறந்தவன். அதான் என்னால தாங்க முடியல.